இன்ஸ்டாகிராம் ஆப்ல நம்ம டெலீட் பண்ண ரீல்ஸை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்ண ரீல்ஸை வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. போயிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி டெலீட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அங்கே மேலே ரீல்ஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இதுவரை டெலீட் பண்ண ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் டெலிட் பண்ணி 30 டேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த ரீல்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 30 டேஸ் மேலே இருந்துச்சுன்னா அந்த ரீல்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடுக்கும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ரீல்ஸை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி ரீஸ்டோர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரீல் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ரீஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் பேஜில் ரீல் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரீல் அங்கே வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராமில் டெலிட் பண்ண ரீல்ஸை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.